Hi friends, வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உல்லன் நூல் வச்சு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் நூலில் பண்ணுறேன். ஒரு ஃபோர்க் தேவைப்படும். இப்போது ஒரு சின்ன துண்டு நூலை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்க்கோட சென்டரில் இப்படி விட்டு இப்படி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆரஞ்சு கலர் நூலை வச்சு ஃபோர்க்கை இப்படி சுற்றி 50 தடவை சுற்றிக்கணும். சுற்றிட்டு கீழே உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லையா கொஞ்சம் நூல், அதோடு இதை சேர்த்து ஒரு தடவை முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அது கலண்டு வராமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நூல் உள்ளே விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி கொண்டு வந்து முடிச்சு போட்டுருங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போடணும். இது அந்த சைடு முடிச்சு போடணும். அதனால் ஃபோர்க்கில் உள்ள கேப் வழியாக இப்படி உள்ளே விட்டு மேலே இழுத்துட்டு இந்த சைடும் சுற்றி கொண்டு வந்து ஒரு தடவை முடிச்சு போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோர்க்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு நூலில் ஊசி கோர்த்துட்டு கீழ் வழியாக இப்படி விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் அதே ஹோல் வழியாக இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து டைட்டாக ஒரு 2 தடவை முடிச்சு போட்டலாம். அடுத்து நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் வந்து இப்படி கட் பண்ணிடணும். ஃபுல்லாக கட் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து நல்லா புசுன்னு வந்துடும். இப்போது இதை வந்து கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இருக்கிறத மட்டும் இப்படி ஒரு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி 5 வேணும். இப்போ 5மே ரெடியாக இருக்குது. நம்ம ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு பெட்டலையும் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி கோர்த்துக்கணும். கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நூல் வந்து கீழே இருக்கட்டும், அப்போ தான் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 5 பெட்டலையும் நம்ம கோர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டதையும் இந்த நூலையும் இப்படி பிடிச்சி நல்லா டைட்டாக இப்படி முடிச்சு போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 முடிச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். இப்போது இதோட சென்டரில் ஒரு பீட் வைக்கணும். அதனால் நூலை வந்து இப்படி மேலேருந்து கீழ் பக்கமாக விட்டு எடுத்துட்டு நான் வந்து ஒரு சில்வர் கலர் பீட் வைக்க போகிறேன். அதை இப்படி ஊசியில் கோர்த்து கொண்டு வந்து மறுபடியும் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு ஊசியை குத்தி எடுத்துட்டோம்னா கரெக்டாக சென்டரில் நிற்கும். இந்த மாதிரி இப்போது பின் பக்கமாக அதை வந்து 2-3 தடவை நல்லா முடிச்சு போட்டுடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஃபோர்க்கும் உல்லன் நூலையும் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப க்யூட்டான உல்லன் நூல் ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.